ஹாய் விவேஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளம்பிங் ஒர்க்காக வந்திருக்கோம், ரீஒர்க்காக. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டில் மேலே இங்கே டேங்க் வச்சுருந்தாங்க. வச்சுருந்த டேங்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. டேங்கை பார்த்தீங்கன்னா அந்த மூடி போகிற இடத்துல இந்த டேங்க் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம அதனுடைய கெப்பாசிட்டி இழந்துருச்சு. ஸோ டேங்கெல்லாம் போச்சு. உள்ள நல்லா இருக்குது, பட் இதில் மூடி போட முடியாது. டேங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குது. வெயிலில் கிடந்து நல்லா ஊதி போச்சு. சுற்றியும் வந்து தண்ணி சொட்டடிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. டேங்கு மாற்றலாம் தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். பைப்பு ஃபிட்டிங்லேருந்து அவுட் லீடு, இன் லீடு எல்லாமே வந்து கழட்டி டேங்கை துண்டாக கழட்டி எடுத்தாச்சு. அப்போ அந்த டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அப்போயே வந்து டேங்க் க்ளீன் ஆகலை. சரி, டேங்க் க்ளீனிங் இல்லை, தண்ணி சரியாக வரல அப்படின்னு சொல்லுவோமே, நம்மளும் வந்து மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். டேங்கை நம்ம ஆல்ரெடி பிரித்து வச்சிட்டோம், கீழே வச்சிட்டோம். அதனால் இதுதான் வந்து டேங்க் இருந்த இடம். இது இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. அவுட்லெட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா உப்பு அடித்து போயிருக்கு. இந்த உப்படப்பை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கடைக்கு போய் இந்த ஸ்ட்ரெயின் ரிமூவர் இதுதான் வாங்கியிருக்கோம். 2 கேன் வாங்கியிருக்கோம். இதை ஊற்றி விட்டு பைப்பை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம டேங்க் மாட்ட போகிறோம். அதுவும் டேங்கும் புது டேங்க் மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. ஊற்றுறதுக்கு ஏதுவாக பார்த்தீங்கன்னா எல்போ மாட்டியிருக்கோம். இதில் எல்போ மாட்டியிருக்கோம், இது வழியாக ஊற்றணும். இதுதான் வந்து அவுட்லெட்டு, தண்ணி வந்து வீட்டுக்கு கொடுக்குறது. அப்புறம் இந்த வாங்கின இந்த 2 பாட்டிலை வந்து வாளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணியா நம்ம வந்து பைப்புக்குள்ளே ஊற்றணும். அப்படியே ஊற்றுனா அதனுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுபோல் நமக்கு பத்தாது. அது உங்களுக்கு வந்து நீங்கள் சேஃப்டியாக கையாளுறதே ரொம்ப நல்லது. இன்லெட் லைனில் இருந்து தான் நம்ம போரில் இருந்து வரக்கூடிய லைனு தான். இதில் உள்ள தண்ணியை நம்ம மோட்ரு போட்டு வாளியில் தண்ணி பிடிச்சிக்கிறோம். மோட்ரு ஆன் பண்ணிட்டு வந்துட்டோம். மோட்ரு ஆன் பண்ணிட்டு வந்ததுமே வாளியில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். பிடிச்சி வச்சுருக்கோம். நமக்கு அந்த 2 பாட்டில் இதில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணியை இன்னொரு பக்கெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பைப்பில் ஊற்ற போகிறோம். இப்போது நம்ம பைப்பில் ஃபுல்லாக அடைச்சிருக்கா, இல்லை தண்ணி போவதுக்கான கேப் இருக்குது, தண்ணி போகுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தண்ணி நம்ம ஊற்றுறோம். ஸோ அந்த ஊற்றுற தண்ணி போகலை, பைப்பில் ஃபுல்லாக இங்கே நிற்கிது அப்படின்னா தண்ணி இங்கேருந்தே சுத்தமாக இறங்கலை, பைப் ஃபுல்லாக அடைச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஊற்றுறது தண்ணி வந்து போகுது. ஸோ ஊற்ற போகுது. ஸோ அதனால் பைப்பில் தண்ணி போகக்கூடிய இடம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஊற்றினா வந்து தண்ணி போகும். ஸோ இது மேக்ஸிமம் வந்து பைப்பை க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தோணுது. பைப் மாற்ற வேண்டி வராது, ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. வாங்க பார்க்கலாம். ஊற்றின தண்ணி இங்கே வருதா அப்படிங்கிறத பார்க்குறோம். தண்ணி வருது. தண்ணி இப்போ அங்கே ஊற்றின அந்த 3 கப்பு தண்ணியுமே வந்து இதில் வந்துருச்சு. அந்த ஊற்றுன அந்த 3 கப்பு தண்ணியுமே வந்து சுத்தமாக ட்ரை பண்ணுற மாதிரி திறந்து விட்டோம். இதுலேயும் தண்ணி சுத்தமாக ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆசிட் வந்து ஊற்றுறோம். ஆசிட் ஊற்றவுமே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சி அந்த பக்கம் போக இந்த பக்கம் அப்படியே பொங்கி வர நல்லா உங்களுக்கு தெரியும். அதில் உப்பு படிஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா
மேலே அப்படியே பொறுமி வர்றதை நல்லா பார்க்கலாம் நீங்கள். இதுதான் வந்து நமக்கு பைப்பில் தண்ணி போகாமல் அடைக்கும். உப்பு அடைக்கிறது சொல்கிறாங்களே, அது இதுதான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா எல்லாம் பொறுமி அந்த உப்பு பூராமே பார்த்திங்கன்னா பொங்கி எல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்கள், கீழே எல்லாம் விழுந்தது, எல்லாம் தண்ணியை ஊற்றி விட்டாச்சு. இந்த இடம் பார்த்திங்கனாலே தெரியும், அந்த ஆசிட் பட்டதுனால அந்த சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளையாக பொறுமி இருக்கும் பாருங்கள். ஸோ இதை பார்த்து கேர்ஃபுல்லாக கையாளணும், இல்லைனா கை புண்ணாயிடும். உள்ளே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்படி ஆசிட் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பக்கத்தில் தண்ணி வந்து அவசியம் வச்சுக்கோங்க. தண்ணி அவசரத்துக்கு உள்ள அந்த பக்கெட்டில் தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஆசிட் ஒர்க் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். சேஃப்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். இப்போ நம்ம வந்து ஆசிட்லாம் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், பொங்கி வந்த ஆசிட்டு இவ்வளோ தூரம் சதறி இருக்குது. ஸோ வந்து சேஃப்டியாக பண்ணுங்கள். வீட்டில் பண்ணாலும் அப்படி இல்லைனா டெக்னீஷியன் யாராவது கூப்பிட்டு பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சேஃப். பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் பூராமே அதில் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுலாம். நம்ம இதில் தான் ஆசிட் ஊற்றிருந்தோம். ஸோ இப்போ ஆசிட் ஊற்றி பார்த்திங்கன்னா பைப்பு அவ்வளோ சுத்தமாகிடுச்சு. நல்லா பாத்திரம் நல்லா தெரியும். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம டேங்க் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது கம்பர்ஸ்லேருந்து வர்ற இன்லீடு, இது வீட்டுக்கு உள்ளே போகிற அவுட்லீடு. இங்கே தான் வந்து டேங்க் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். டேங்க் பூ செட்டு வந்தாச்சு. இது தாங்க பழைய டேங்கு. இது இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த ரெயின்போ பிராண்டுடைய 500 லிட்டர் ஒயிட் டேங்க்கு. இப்போ டேங்க் வந்து மேலே ஏற்றியாச்சு. அவுட்லெட்டுக்கு வந்து நம்ம மார்க் வந்து பாயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து அவுட்லெட்டுக்கு நம்ம ஹோல்ஸ் அடிக்கணும். டேங்க்லேருந்து அவுட் ஆகக்கூடிய தண்ணி இது வழியாக தான் போகணும். இதுக்கு நம்ம ஹோல்ஸ் அடிக்கிறோம் மிஷின் வச்சு. வந்து சப்ளை போட்டு வச்சுட்டோம். சப்ளை எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதில் ஹோல்ஸ் போடுறதுக்கு அந்த ட்ரில்லிங் மிஷினுக்காக சப்ளை தேவைப்படும். அதுக்கு தான் மிஷின் சப்ளை. இப்போ நம்ம டைட் வச்சாச்சு. டைட் வைக்கிறதுக்கு நம்ம தங்கராஜ் மாமா வந்து உள்ளே இறக்கியாச்சு. உள்ளே ஆப்போசிட்டில் இருந்து ஒருத்தர் பிடிக்கணும்.
இந்த பக்கம் இருந்து நம்ம இதில் வந்து ரிஞ்சு ஸ்க்ரூஸ் பண்ணுறது போட்டு டைட் வைக்கணும். இது வந்து அவுட்லெட்டை இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இந்த ரப்பருக்கு பக்கத்தில் செல்லாக் போடுறது கொஞ்சம் பெட்டர். சிபிவிசி எஃப்டிஏ, இந்த எஃப்டிஏ வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்து சிபிவிசி பைப் போட்டு நம்ம பிவிசியை அதில் கன்வெர்ட் பண்ணணும். சிபிவிசி டேங்க் நிப்பில் வந்து நூல் சுற்றிட்டோம். சுற்றினதுக்கப்புறமா செல்லாக்கு வந்து நம்ம வந்து போடணும். அப்புறம் வந்து செல்லாக்கு அப்ளை பண்ணியாச்சு. மல்லாக்க போடணும். இப்போ வந்து எஃப்டியை வந்து மாற்றணும். இப்போ எஃப்டி அதில் வந்து நம்ம ரிஞ்சு வச்சு ஏற்றியாச்சு. ரிஞ்சு வச்சு ஏற்றும் போது ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து இன்னொரு ரிஞ்சை வச்சு பிடிச்சிக்கணும். இல்லை அப்படின்னா உள்ள இன்னர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்றி நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து லீக் வரும். ஸோ டபுள் ரிஞ்சை வச்சு ஆப்போசிட் பிடிச்சி எஃப்டியை டைட் வச்சுக்கணும் முதல்ல. இதுதான் வந்து டேங்குடைய இன்லெட்டு. கம்பர்ஸ்லேருந்து வருதுல்ல அந்த இன்லெட்டு, இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த இன்லெட்டு கம்பர்ஸ்லேருந்து போர்லேருந்து வர அந்த கம்பர்சர் லைனை வந்து இதில் ஜாயின் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம ஹோல்ஸ் பண்ணணும். ஹோல்ஸுக்கு நம்ம மிஷின் வச்சுருக்கோம், பேட்டரி மிஷின் வச்சுருக்கோம். இதில் இப்போ இந்த மிஷினை வச்சு இப்போ நம்ம வந்து இன்லெட்டுக்கும் இந்த நம்ம ஓட்டை போட்டுட்டோம். இந்த பிசுறு தெரியுது பார்த்தீங்களா, இந்த பிசுரை வந்து ஆசா பிளேடை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து எம்டிஎஃப்டியை வந்து நம்ம ஏற்ற போகிறோம். வந்து இன்லெட் பைப்பையும் எம்டிஏ போட்டு மாட்டியாச்சு. இதில் எஃப்டிஏ போட்டாச்சு. தண்ணி இறக்க போகிறோம். ஆமாம், இவர் தான் வந்து நமக்கு இன்றைக்கி வேலை கொடுத்த எஜமா. இவர் வீடு தான் இது. இந்த வீட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து டேங்க் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம வச்சுருக்க இதே பொசிஷனில் வால்வு, யூனியனு, எல்போ போட்டு இதில் பிவிசியை கன்வெர்ட் பண்ணி இதில் அவுட்டரில் அந்த சிபிவிசி ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து அறுத்து இதில் வந்து பேஸ்ட் போட்டு ஒட்ட போகிறோம். இதை நம்ம பைப்பை ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து கரெக்டாக நம்ம வால்வுக்கு தேவையானது நெட்டை வந்து நம்ம வந்து வால்வுக்கு போடுற அளவுக்கு ஏர் வாய்ஸ் கனெக்ட் பண்ணி அறுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து அவுட்லீடு எடுத்து வால்வு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச்சு சிபிவிசி யூனியன் போட்டிருக்கோம். யூனியனுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம இப்போ இந்த எல்போ போட்டு திருப்ப போகிறோம். ஒரு இன்ச்சு சிபிவிசி எல்போ போட்டு இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இது சிபிவிசி, இது பிவிசி. ரெண்டுக்கும் பைப்பு வித்தியாசம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இது ரெண்டையும் வந்து ஒரே மெட்டீரியலில் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த பைப்பையும் பார்த்தீங்கன்னா சைஸ் வித்தியாசம் வரும். ஸோ இதனுடைய குவாலிட்டி வேறு, அதனுடைய குவாலிட்டி வேறு. ஸோ அதனால் ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக இந்த 1 இன்ச்சு சிபிவிசி எஃப்டிஏவும் 1 இன்ச்சு பிவிசி எம்டிஏ இதுவும் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த த்ரெட்டுக்கு தான் வந்து இது மெர்ஜ் ஆகும். டைரெக்டாக 1 இன்ச்சு கப்ளர் போட்டால் அதுக்கு வந்து சேராது. ஸோ அதனால் இது ரெண்டையும் வாங்கி இப்போ வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி சிபிவிசி டு பிவிசியாக இப்போ கன்வெர்ட் பண்ணி இதுக்கு நம்ம மாற்ற போகிறோம். எல்போ ஓட்டிட்டு ஃபைனலாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். போட்டாச்சு. அதுக்கடுத்து வால்வு, அதுக்கப்புறம் வந்து யூனியனு, அப்புறம் 1 இன்ச்சு சிபிவிசி எல்போவை போட்டு 1 இன்ச்சு சிபிவிசி டு பிவிசி கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கம் போட்டாச்சு. டேங்க் ஃபிட்டிங் எல்லாம் ஓகே, ரெடி பண்ணியாச்சு. டேங்கை சுத்தமாக துடைச்சாச்சு. இது வந்து இன்லீடு நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ மோட்டரை போட்டு இதில் தண்ணியை ஃபுல் பண்ணலாம். மோட்டரை போட்டாச்சு. இப்போ மேலே வந்து இந்த டேங்கில் இந்த இன்லீடு வழியாக தண்ணி வரதை பார்க்கலாம். கம்ப்ரஸர் மோட்ரு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெஷராக வரும். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கம்ப்ரஸர் மோட்ரு, ஸோ வந்து ஏரு ப்ளஸ் வாட்ரு ரெண்டுமே கேப் விட்டு தான் வரும். இதே ஜெட்டு மோட்ரு இல்லை ஒரு 1/2 HP செல்ஃப் ட்ரைவிங் வால்வ் மோட்ரு அப்படின்னா அது வந்து கண்டினியூவாக வரும். இது கம்ப்ரஸருங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம டேங்கில் தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணதுக்கப்புறமா அந்த வால்வை நம்ம வந்து